நல்ல சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கார்லிக் சிக்கன் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கார்லிக் சிக்கன். ஸோ யூஸ்வலாக நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நம்ம சாப்பிட்றது உண்டு. யூஸ்வலாக நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணால் அதுக்கு சைட் டிஷ்ஷாவோ இல்லைனா ஸ்டார்டராகவோ ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்பைசி கார்லிக் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம சிக்கனை மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடியை நறுக்கின பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் பொடியை நறுக்கின இஞ்சி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு போடுங்க. முப்பது நிமிஷம் சிக்கனை ஊற விடுங்க. முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு முட்டையோட வெள்ளை கருவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் சோள மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மெதுவாக சிக்கனை எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்க. நான் 2 தடவை போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா சிக்கன் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. ஓவராக ஃப்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் சிக்கன் ரொம்பவே ட்ரையாக ஹார்ட் ஆகிடும். சிக்கன் வெந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. அடுத்து இதுக்கு தேவையான சாஸை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுங்க. 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை போடுங்க. உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் சோள மாவு சேர்க்குறேன். சர்க்கரை சேர்க்கறதுனால சாஸில் ஒரு லைட் ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. சில்லி கார்லிக் எண்ணெய் பண்ணுறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. சிக்கனை குக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எண்ணெயை யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 10 பல்லு பூண்டு போடுங்க. பூண்டும் சில்லி ஃப்ளேக்ஸும் எண்ணெயில் போட்டு வறுக்கும்போது அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எண்ணெயில் இறங்கி ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எண்ணெயிலேருந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் அதே எண்ணெயில் 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. இந்த எண்ணெயை நம்ம சிக்கன் ஸ்டர் ஃப்ரை பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் கருக ஆரம்பிச்சிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எண்ணெயை வடிகட்டி வச்சிருங்க. இந்த எண்ணெய் நல்ல காரமாக இருக்கும். இந்த எண்ணெய் நீங்கள் நூடுல்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஸ்டர் ஃப்ரை டிஷ் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல அகலமான கடாயில் 3 டீஸ்பூன் சில்லி கார்லிக் எண்ணெயை ஊற்றுங்க. கொஞ்சமாக இஞ்சி நீல வாக்கில் நறுக்குனது போடுறேன். இன்றைக்கி நான் 2 விதமான மிளகாய் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் சிவப்பு மிளகாய் அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சிவப்பு மிளகாய் கிடைக்கலன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பச்சை மிளகாவே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வெங்காயம் மெலிசா நறுக்குனது போடுங்க. கொஞ்சமாக குடமிளகாய், இது 1/4 குடமிளகாய் அளவுக்கு இருக்கும்.
பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் சில்லி கார்லிக் எண்ணெய் எல்லாம் ஊற்றி பண்ணுறதுனால சிக்கன் வந்து நல்ல காரமாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். அடுத்து வெங்காயத்தால் வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. இப்போ வறுத்த பூண்டு சேர்க்குறேன். நெக்ஸ்ட் ரெடி பண்ண சாஸை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை ஆட் பண்ணுங்க. வெஜிடபிளோட சாஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சிக்கனுக்கு லைட்டாக ஒரு கோட்டிங் கிடைக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தால் அப்புறம் எள்ளு சேர்க்குறேன். எள்ளு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸ்பைசி கார்லிக் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. நல்ல சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கார்லிக் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரையான ஒரு டிஷ். பட் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் சாஸியாக வேணும்னா நீங்கள் அந்த சாஸஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிரேவியாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை நான் போன்லெஸ் சிக்கன் வச்சு தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.